பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு குட்டி சப்பாத்தியும் தொட்டுக்க சன்னா மசாலாவும் செஞ்சிருந்தேன். சன்னா மசாலா அரைச்சிட்டு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணாம வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் அரைச்சா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் தாளிச்சிட்டு கடைசியா கொண்டக்கடலை போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸ்நாக்ஸ்க்கு மாதுளப்பழமும் பிரெட் ஆம்லேட்டும் செஞ்சிருக்கேன். நான் செஞ்சுட்டு இருக்கும் போதே குட்டி பையன் எழுந்துட்டான். அவங்க அக்கா பாச மலைய பொழியறன்ற பேர்ல அவனை போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தா. அவகிட்ட இருந்து அவனை காப்பாத்தி லஞ்ச் பேக், ஸ்கூல் பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வெளியே வச்சுட்டு பாப்பாவை அவங்க அப்பா ரெடி பண்ணி விட்டு இருந்தாங்க. குழந்தைய வச்சுட்டு பெங்களூர்ல சமாளிக்க முடியாதுன்றதுனால சார்மிய இந்த இயர் இங்கே சேர்த்தாச்சு. 1 or 2 days அவளுக்கே புதுசா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆயிடும். டெய்லி மார்னிங் ஸ்கூல் பஸ்ல போயிடுவா. நாங்க இங்க 2 நாளா வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கே மனசு இல்ல. லீவ் போட்டுட்டு இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போறா. அவளை அனுப்பின அப்புறம் தான் எனக்கும் சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாள் லீவ்ல அதுவும் அம்மா வீட்லயே இருந்ததுனால இந்த ரொட்டீன் லைஃப்குள்ள வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். போக போக சரியா போயிடும்.